கேடி சீரியலோட குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி தன்னோட மருமகள் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது சாமுண்டேஸ்வரி, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னோட வீட்டில் இருந்து உன் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, அதே மாதிரி நீயும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, உனக்கும் எங்களுக்கும் உள்ள பந்தம் இதோட முடிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா பாட்டியை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லோரும் உள்ளே போங்க, நம்ம ஃபங்க்ஷன் போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் கிளம்புங்க போய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் போயிட்டாங்கப்பா அப்படின்ட்டு மயில் வாகனமும் ராஜராஜாவும் நம்ம பாட்டிக்கு பேசுகிறாங்க. என்னப்பா இது உங்கள் அத்தை இப்போவும் சரி எப்போவுமே மாற மாட்டா போல இருக்குது அப்படின்னு பாட்டி கார்த்திக்கிட்ட பேசுகிறாங்க. விடுங்க பாட்டி, சீக்கிரமே அத்தை மனசு மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் எனக்கு மனசே வெறுத்து போயிடுச்சுப்பா, இவகிட்ட போராடி போராடி அப்படிங்கிற மாதிரி மனசு வெறுத்து பேசுகிறாங்க பாட்டி. ஆனால் கார்த்திக் மட்டும் தைரியமாக இருக்கிறாரு, எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலா ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க. அங்கே மிஷின்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெயின் இருக்குது. அந்த மெயினை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அதில் ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க சந்திரகலா ஆட்களை வச்சு. அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரியை அந்த ஒரு எல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஷாக் அடிக்கிற மாதிரி விஷயம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி, இந்த குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் நான், அதெல்லாமே நான் துவங்கி வச்சுருக்கிறேன். ஆனால் இத்தனை வருஷத்தில் உனக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையுமே உனக்கு பங்கு கொடுத்ததே கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் உன் கையால் ஸ்டார்ட் பண்ண வச்சதே கிடையாது, இதை நீ இப்போது ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி வை அப்படிங்கிறாங்க. அப்போது ஐயோ என்னடா இதை நம்ம பக்கம் திருப்பி விட்டாலே அப்படின்ற மாதிரி மனசுக்கு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அதை என்னென்னமோ சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. வேண்டாம் நீங்களே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சந்திரகலாவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் யோசித்து இனிமே வரக்கூடிய ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரேவதியை அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திக் வேகமாக ஓடி கார்த்தி ரேவதியை பிடிச்சி இழுத்துட்றாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஒரு சூப்பர் சீன் போகுது. அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்கும்போது அந்த மெயினில் யாரோ ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நல்ல வேலை மாப்பிள்ள, காப்பாற்றிட்டீங்க ரேவதி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிவிட்டு ரேவதியும் கார்த்தியும் அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. இதோட முடிச்சிருக்காங்க. அடுத்த சீன் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.